விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மரவள்ளி சாகுபடி விவசாயி இளந்திரையன் அவர்கள் வந்திருக்காருங்க. அவரு வந்து இப்போ வந்து 1 1/2 ஏக்கர்ல வந்து தாய்லாந்து ரகம் சாகுபடி செஞ்சிருக்காரு. நல்ல குரோத்துங்க. நல்லா இருக்கு செடி. நல்ல கட்டை சைஸும் நல்லா வந்திருக்கு. அவரு வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள இதுக்கு ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவர கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. என்ன ஆ சரிங்கய்யா. இப்போ நீங்க எத்தன ஏக்கர்ல இந்த தாய்லாந்து ரக மரவள்ளி நடவு பண்ணியிருக்கீங்க? 1 1/2 ஏக்கர் ஆள் வச்சிருக்கேங்க. 1 1/2 ஏக்கரா? சரிங்க. பாக்கு வச்சிருக்கிறேன். ஓ! அதுக்குள்ள பாக்கு வச்சிருக்கீங்க. பாக்கு வச்சிருக்கேன். முதல்ல பாக்கு வச்சிருந்தீங்களா? ஆமாங்க. பாக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள்ல ஒரு வாரத்துல குச்சி வச்சுட்டேங்க. ஐயா என்ன ரகம் பாக்கு? பாக்கு நாட்டு ரகங்க. நாட்டு ரகம். சரிங்க. இப்போ சொட்டு நீர்ல தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமா. பாக்கும் சொட்டு நீர். பாக்குக்கு இண்டிவிஜுவலா தனியா சொட்டு நீர் போட்டு வச்சுட்டேன். சரிங்க. குச்சிக்கு தனியா இண்டிவிஜுவலா சொட்டு நீர் போட்டு. சரி இப்போ குச்சி வந்து என்ன இடைவெளியில விட்டுருக்கீங்க? பாக்கு என்ன இடைவெளி? பாக்கு செடிக்கு அந்தாட்ட 1 அடி, பாக்கு செடிக்கு 2 சைடு ஒரு அடிங்க. நடுவுல 2 அடி தான் வரும். சரிங்க. அதுக்கு முன்னாடி 4 அடிக்கு கேப். திருப்பியும் 2 அடி. ஓ! ஓ! அந்த செடி இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஆமா. பாக்கு செடிக்கு நெல்லுக்கு அந்தாட்டி வச்சிருக்கேன். அந்த செடி இருக்கிற இடத்துல எவ்வளவு இடைவெளி கொடுத்துருக்கீங்க? ஒரு 1 1/2 அடிங்க. இந்தாட்ட 1 அடி இல்ல 1 1/2 அடி முன்ன பின்ன வரும். அடுத்த ரோ பாத்தீங்கன்னா 2 அடி வரும். 2 அடி வச்சிருக்கீங்க. ஓ! 3 அடி. அடுத்த ரோல நீங்க வந்து டிஸ்டன்ஸ் அதிகம் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி தான் வச்சிருக்கீங்க. எல்லாமே இதே மாதிரி தாங்க. சரிங்க, சரிங்க. ஐயா இப்ப இந்த மரவள்ளி நடவு பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? இப்போ வந்து 8 மாசம் இருக்கு. 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆமாங்க. பொட்டாசியில புடுங்கலாம். பாக்கு எப்ப நடவு பண்ணீங்க? பாக்கு நடவு பண்ணி ஒரு 10 நாள்ல. இல்ல இப்ப பாக்குக்கு என்ன வயசு எத்தனை மாசம் ஆகுதுன்னு சொல்லுங்க. பாக்குக்கு டோட்டலா இப்போ வந்து 1 வருஷம் இருக்குங்க. 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் தான் ஆகுது. கொட்டையில இருந்து 1 வருஷம் 2 மாசம் இருக்கு. ஒரு 14 மாசம் இருக்கும். சரி. இப்போ தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க? பாக்குக்கு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை விட்டுருங்க. அப்ப அதுக்கும் போயிடும். இல்லைங்க. குச்சிக்கு தனியா ஓ! குச்சிக்கு தனியா தண்ணி. வாரத்துக்கு 1 நாளைக்கு விடுவேன். ஓ! வாரத்துக்கு 2 முறை விட்டுருவோம் பாக்கு. ஓஹோ! சரிங்க, சரிங்க. வேற என்னன்னா நீங்க வந்து இந்த களை மேலாண்மை எல்லாம் எப்படி பண்றீங்க? களை இந்த வருஷம் சரியா மழை இல்லாததுனால அவ்வளவா களை இல்லைங்க. கொத்துற வேலை இல்ல. ஒரு 2 முறை தான் கொத்தணும் டோட்டலா. சரிங்க. கொத்தண்டே 2 முறை தாங்க. அது எத்தனை மாசத்துல பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வச்ச வந்து மழை இல்லைங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 5 மாசம் கழிச்சு தாங்க கொத்து. ஃபர்ஸ்ட் கொத்து. அதுக்கு முன்னாடி இப்போ மழைக்குன்னா ஒரு கொத்து கொத்தணும். சரி. ஐயா இப்ப வந்து நோய்கள் ஏதாவது தாக்குச்சா? பூச்சி நோய் மேலாண்மையில? எதுவும் தாக்கலைங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த இது தேமல் நோய் எல்லாம் இதுல தேமல் நோய் நிறைய எதுவுமே இல்லைங்க. அது மாதிரி வந்து குச்சி அடிக்கல, பாக்கு அடிக்கல. இது இந்த மாவு பூச்சிங்க மாவு பூச்சி கூட இல்ல. அது வரல. வேற எதனா ஆர்கானிக் ஏதாவது இயற்கை ஏதாவது பயன்படுத்துறீங்களா உரம்? ஒரு முறை விட்டுங்க. குச்சிக்கு நுண்ணூட்டு மட்டும் விட்டேன். சரி. இப்ப இந்த உர மேலாண்மையில போனோம்னா என்னென்ன உரம் விட்டீங்க? எந்த மாசத்துல விட்டீங்க? ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து 2வது மாசம் வந்து ஒரு 40 45 நாள் ஆல் நைட்ல விட்டேங்க. சரிங்க. திருப்பி 60வது நாள் வந்து நுண்ணூட்டம் அதெல்லாம் விட்டேன் குச்சிக்கு. பாக்குக்கு வந்து இது மட்டும் தாங்க. இது வேப்பனாக்கு மட்டும் தான் வச்சேன். அது எப்ப வச்சீங்க வேப்பனாக்கு? வேப்பனாக்கு வச்சுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வச்சேன். இல்ல பாக்குக்கு மட்டும் அது 1 இயர் ஆகுதுங்க. எத்தனாவது மாசத்துல அது வச்சீங்கன்னு வேப்பனாக்கு? பாக்கு வச்சு 2வது 3வது மாசத்துல ஒரு முறை வச்சுங்க. ஒரு செடிக்கு எவ்வளவு போட்டீங்க? ஒரு செடிக்கு ஒரு 50 கிராம் போட்டு. ஓ! அதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு 4 மாசம் கழிச்சு திருப்பியும் அதே வேப்பனாக்கு. அதே சார் ஒரு செடிக்கு எவ்வளவு போட்டீங்க? ஒரு 50 கிராம். 50 கிராம் அளவுக்கு 2 முறை வச்சிட்டீங்க. 100 கிராம். சரிங்க. ஐயா இப்ப இதுக்கு வந்து எத்தனை மாசம்? 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசம். மறுபடியும் ஏதாவது உரம் கொடுக்குறீங்களா? பொட்டாஸ் அதுக்கு மேல எதுவும் தரமாட்டீங்க? சரிங்க. இப்போ 10 மாசத்துல அறுவடைக்கு வந்துடும். ஆமா 10 மாசத்துல இது அறுவடை. சரி. மார்க்கெட் எல்லாம் எங்க இந்த சந்தைப்படுத்தல வந்து இங்க லோக்கல்ல வந்து எடுத்துக்கிறாங்க. வருவாங்க. சரி. ஈல்டு போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். நல்லா இருக்கு. செடி நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு. நீங்க இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலா நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படித்தானே? போன வருஷம் இந்த வருஷம் எதிர்பார்க்கறேன். இந்த வருஷம் நல்லா வரும். சரி. சரிங்க ஐயா. இவ்வளவு நேரம் வந்து நீங்க இந்த மரவள்ளி அதோட இந்த பாக்கு இதை பத்தி நீங்க வந்து அதனோட என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி விவசாயிகளுக்கு சொன்னீங்க. சேனலுக்கு வந்து சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி.